அழுகும் பொழுது நம்ம உடல்ல என்டாக்சிஃபின் அண்ட் ஆக்சிடைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கிறதுனால நம்ம வந்து அழுது முடிச்சதுக்கு அப்புறம் மனம் வந்துட்டு அமைதி நிலையை அடையுது. இதனால தான் பல பேர் வந்துட்டு அழுது முடிச்சுட்டு இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, ஏதோ ஒன்று கொட்டின மாதிரி இருக்கு அப்படின்றத ரொம்ப மன அமைதியா உணர்றதா சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அழுகும் பொழுது மூடு வந்து என்ஹான்ஸ்மெண்ட் ஆகுது. அதாவது இப்போ அழுது முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை வந்து நம்மளால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட்டு இல்லை அழுதோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு மற்ற விஷயங்களில் வந்துட்டு அதை போட்டு அந்த பிரச்சனையை பற்றியே மனசு போட்டு புழுங்காம மற்ற விஷயங்களுமே நம்மளால வந்து கவனம் செலுத்த முடியுது. அந்த பிரச்சனையோட தீவிரமும் வந்து குறையுது. ஸோ இதனால நம்ம மனம் வந்து அமைதி அடைந்து மூடு வந்து பூஸ்டப் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அழுகிறதுனால மற்றவர்களோட உணர்வுகளையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, அந்த சூழலையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து அழுகிறதுனால ஏற்படக்கூடிய, அதாவது இந்த கண்ணீர்னால ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்றோம்.